ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பரான வெஜ் சால்னா செய்ய போகிறோம் மீல் மேக்கர் வச்சு. அதுக்கு மீல் மேக்கர் எடுத்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி அடுப்பில் கொஞ்சம் கொதி வர அளவுக்கு வச்சு எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பிரியாணி இலை 1, கிராம்பு கொஞ்சம், பட்டை, அப்புறம் ஒரு ஏலக்காய் போட்டு அது வெடிச்சோடனே 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கை நிறையா புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அப்புறம் 2 பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் போட போகிறோம். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சால்னா தண்ணியாக இருக்கணும். அது உங்கள் இஷ்டம். திக்கு வேணுன்னா அது நம்ம மசாலாவில் பார்த்துக்கலாம். அதுக்கு தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு இந்த மசாலா சேர்த்துட்டு மூடி வச்சு எண்ணெய் வர அளவுக்கு கொதிக்க வைங்க. நல்ல சுவையான மீல் மேக்கர் சால்னா ரெடி. அப்படியே நான்வெஜ் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். பரோட்டாக்கெலாம் சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.